ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோகனட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 3 சின்ன வெங்காயம், பூண்டு, வெந்தயம் எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்க போகிறேன். ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். மண் சட்டியில் 6 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது மீன் குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, பூண்டு, இஞ்சி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்தோடனே கறி லீஃப். கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறிக்கு ஹைலைட்டான 2 விஷயம். ஒன்று தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது, இன்னொன்று நிறைய கறி லீஃப் யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் சேர்த்தா தான் நமக்கு அந்த தேவையான அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்க போகிறேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணணும். குக் பண்ணதும் உப்பு, மஞ்சள் சேர்த்துருக்கேன். திக்கான தேங்காய் பால் ஒரு 4 டம்ளர் சேர்த்துருப்பேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணக்கூடாது. லிட் இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஊற வச்ச கொடும்புளியும் சேர்த்துருக்கேன். சுவையான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.